மல்லிகா, உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? செல்வி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல பெரிய பணக்காரங்க. சங்கிலிய பார்த்தே இல்ல, ஒருத்தி வரைக்கும் 30-40 போட்டிருப்பா அவளுக்கு. வீட்டாக்கி இப்படி போட்டா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவேல எவ்வளவு வச்சிருப்பா? ஆமா கண்ணாக்கா, நம்ம ரெண்டும் அன்னைக்கு கோயிலுக்கு போற அன்னைக்கு பார்த்தோம்ல, பட்டும் பவட்டுமா வந்து நின்னாளுவல்ல, நல்லா இருந்துச்சு. ஆனா நம்மளும் வாழுதமே ஒரு வாழ்க்கை. இங்க பார்த்தையா, ஒரு கழுத்தில் விடுறதுக்கு ஒரு நூறு கணக்கா ஒரு செயின் கூட இல்லை, ஒன்றும் இல்லை. செல்வியை பாரு, செல்வி எனக்கா நம்ம இருக்க முடியுமா? அவளுக்கு என்ன வெளிநாட்டு பணம், மணி எண்ணெய் வெளிநாட்டில் இருந்து மாதம் மாதம் கெட்ட அனுப்பிவிடுதாப்புல. காணா குறைக்கு இங்கேயும் இவ்வளவு சொத்துச்சமும் ஆடு மாடு எல்லாம் கிடக்கு, எல்லாத்தையும் தங்கம் பார்த்துக்கிடுதா. பிறகு அவளுக்கு என்ன, பிறகு அங்கேயும் இருக்கு, ஒரு உரையும் இல்லைல்ல. அவளை மாதிரி நம்ம எப்படி இருக்க முடியும் இல்லையா? ஆமாக்கா, ஒன்றா சேர்ந்த வீடும் செல்வியை விடையும் நல்லா வசதியானவர்களாக இருப்பாள் போல இருக்கு. பார்க்கவே தெரியுதுல்ல, ஒரு ஐயர் ஒருத்தி வந்திருக்காள்ல, ஆள் எப்படி இருக்கா பார்க்கறதுக்கு சினிமா நடிகர் மாதிரி இருக்காள. ஐயர் ஒருத்தி, ஒரு கவுண்டமார் பொம்பளை ஒருத்தி வந்திருக்கா. ஆமாம் மல்லி, நம்ம கிராமத்தில் தான் ஜாதி மதம் எல்லாம். நம்ம ஊரில் தான் அவன் அந்த சாதி, அவன் இந்த சாதி, அவன் மேல் சாதி, அவன் கீழ் சாதிம்போம். டவுன்ல எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். பணக்காரன் ஏழை, பெரிய சாதி சின்ன சாதி, ஐயர் தேவர் கவுண்டரு அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே சாதி தான். எல்லாம் ஒத்துமையாக ஒரே தாய் பிள்ளைகள் மாதிரி இருப்பாளுவ டவுனுக்காரன் இருக்கவ. இந்த நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி எல்லாம் போராமல் பிடிச்சவளா இருப்பா. பக்கத்து வீட்டில் விளக்கெரியதே ஒருத்திக்கும் பிடிக்காது. சிரிப்பாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வவரை எரிஞ்சுக்கிட்டு நிற்பா. 4 உடன் தண்ணி இந்த பைப்பில் பிடிக்க முடியுதா? கூட ஒரு கிளாஸ் பிடிச்சிட்டா சண்டைக்கு தையா தக்கான்னு வந்துடுதா. அப்படியா டமுல்ல டீசெண்டாக இருப்பாளுவ. என்ன மல்லிகா, தக்காளிக்கு என்ன விலை? தக்காளிக்கெல்லாம் கம்மி விலை தான் சொல்லுவேக்கா. வாங்குங்க, என்ன விலை கேட்பேன்? நீங்கள்லாம் விலை கேட்கலாமா எங்கிட்ட சொல்லுங்க. விலை கேட்காம எப்படி வாங்குறது? என்ன தெரியாதுல்ல திட்டுறான்னு சொல்லு, சும்மா சொல்லு. இப்போ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. 20 ரூபா தான்க்கா ஒரு கிலோ. ஒரு கிலோ தக்காளி 20 ரூபா, ஒரு கிலோ சின்ன வெங்காயம் 3 கிலோ சின்ன வெங்காயம் 100 ரூபா. வாங்கிக்கோங்க. எப்படி சீப் ரேட்டு கிடைக்காதில்ல உங்களுக்கு டவுனில், இது கிராமத்தில் நல்லது கிடைக்கும், வாங்கி சாப்பிடுங்க. செல்வி, அப்போ எனக்கு ஒரு ரொம்பலாம் வேண்டாம். சரி செல்வி, எனக்கு ரொம்பலாம் வேண்டாம். ஒரு 6 கிலோ சின்ன வெங்காயமும் ஒரு 1 கிலோ தக்காளியும் போட சொல்லி எனக்கு. வைதேகி, நீயும் வாங்கி போடு, விலை குறைச்சலாக தானே இருக்கு. நம்ம ஏரியாவில் என்ன விலை விற்கிறது? இங்கே விலை கம்மி தானே. ஆமாம் மீனாட்சி, நேக்கும் ஒரு 6 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 1.5 கிலோ தக்காளி போதும். நாளைக்கு கிளம்பிடுவோம் இல்லையா? சரி, எல்லாருக்கும் போட்டாச்சு. உங்களுக்கு 6 கிலோ, அவங்களுக்கு 6 கிலோ, செல்லி வைக்காவுக்கு 6 கிலோ, அவங்களுக்கு 1.5 கிலோ தக்காளி, உங்கள் 2 பேருக்கும் 1 கிலோ தக்காளி, ஒரு 1 கிலோ போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் 3 பேருக்கும் சேர்ந்து மொத்தமாக 670 ரூபா ஆச்சு செல்வி. பரவாயில்ல, அவங்க 2 ரொட்டி வாங்க வேண்டாம், அது எல்லாமே நானே கொடுத்துருந்தேன். சரி செல்வி, யார் கொடுத்தாண்டா, எனக்கு தேவை வியாபாரம் நடக்கணும், காசு கிடைச்சா போதும். சரி அப்போ.
வைக்கிறதுக்கு முன்ன இப்படி துணியவும் ஜோப் போடணும். 2 நாள் காது குத்து ஃபங்க்ஷனுன்னு போன உடனே வண்ணாம்பொட்டனை மாதிரி சேர்ந்துருச்சு ஒரு லோடு துணி. என்னைக்கு ஷோ போட்டு முடிக்க சீக்கிரம் போடணும், இல்லைன்னா கரண்ட் போயிடும். இப்போ இன்றைக்கி வேறு மத்தியானத்துக்கு மேலே ஷடோன்னு வேறு சொன்னாங்க. நல்லா வருது தள்ளி நீ தொட்டிட்டு இல்லை தெப்பு தெப்புன்னு கிடக்க. ஐ ஜாலியாக இருக்கியே. நான் மட்டும்தான் தைரியசாலி. நான் தான் டியூபே இல்லாமல் போவேன். நீங்களாம் பைந்தாங்குழி. இது கிடைச்சது, அதான் உனக்கு கிடைக்கல. எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நீ பொறாம சொல்ற. கொஞ்ச நேரம் வேணும், கொஞ்ச நேரம் நீயும் வாங்க, நான் வச்சுக்கிறேன்.